ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லட்டுமா? செருப்பு தயாரிக்கிற நிறுவனம் ஒரு இடத்துல வந்துட்டு தன்னோட நிறுவனத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன, இந்த இடம் அதுக்கேத்த இடமா? நம்ம தயாரிக்கிற பொருள் அதுக்கேத்த மாரி நல்லபடியா சேல்ஸ் ஆகுமா? அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து 2 பேர நியமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டு செக் பண்ணிட்டு, அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் செக் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு ரிப்போர்ட் குடுத்தாரு. அடுத்து இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் குடுத்தாரு. முதல் குடுத்த ரிப்போர்ட்டு, "இங்கெல்லாம் யாருமே செருப்பு, ஷூவு யாருமே போடல. இங்கெல்லாம் நம்ம தயாரிச்ச அந்த பொருளு ரொம்ப வேஸ்ட்டு. வியாபாரமே ஆவாது." அப்படின்னு ரிப்போர்ட் குடுத்திருந்தாரு. இன்னொருத்தர் வந்துட்டு ரிப்போர்ட் குடுக்குறாரு. "இங்க நம்ம தயாரிச்சா நம்ம பொருள் தான் நம்பர் 1 நம்ம ஷூ மார்க்கெட்லயே நம்பர் 1 ஷூ மார்க்கெட்டா நம்மளது தான் இருக்கும். நம்ம தான் பெஸ்ட் நிறுவனமா இருக்கோம்." அப்படின்னு ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. 2 பேத்தையுமே கூப்பிட்டு ஆஃபீஸ் ஓனர் கேட்குறாங்க. "என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே இடத்துல தானே போய் எல்லா மக்களையும் அ கேட்டு கேள்வி கேட்டு அவங்களுடைய பதில்லாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்க. அப்ப எப்படி உங்க 2 பேத்து பதில்லயும் இவ்ளோ வித்தியாசம் இருக்கு?" அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபர்ஸ்ட்டு இருந்தவரு, "இந்த ஊர்ல இருக்கவங்க யாருமே செருப்பு கூட கால்ல போடல. அவங்க பாட்டுக்கு காலைல எந்திச்சோமா, அவங்க வேலைய பார்த்தோமான்ட்டு அப்படியே செருப்பு கூட போடாம போறாங்க. இங்க எப்படி நம்ம ஷூ நிறுவனம் வச்சோம்னா, நம்ம ஷூ சேல்ஸ் ஆகும்." அப்படின்னு அவரு சொன்னாரு. ஆ இன்னொருத்தர் கிட்ட கேட்டதுக்கு, "இங்க யாருமே செருப்பு கூட போடல. அப்ப நம்ம ஷூ குடுத்தோம்னா, அவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷமா நெனச்சு அத யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஷூஸ் பெஸ்ட்டா சேல்ஸ் ஆகும். அதனால தான் நான் சொன்னேன்ட்டு." ஒரே விஷயம் தான். ஆனா 2 பேர் பார்க்குற கண்ணோட்டங்கள் எப்படி வேறுபடுது? இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலயும். நம்ம பார்க்குற கண்ணோட்டத்த வச்சு தான் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ற கேமே இருக்கு. நம்ம ஒரு லைஃப்ல ஒரு சரியான அச்சீவ்மென்ட்டுக்கு முடியும். ஒரு சக்சஸான கேரியர நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம பார்க்குற கண்ணோட்டத்த வச்சு தான் எல்லாமே டிஃபரன்ஸா